இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டில் குரு பகவான் பார்த்திங்கன்னா 2 ராசியில் பயிற்சி ஏறாரு. ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஏறாரு. அக்டோபர் 18ஆம் தேதி அதிசார பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு மாறப்போகிறாரு. நவம்பர் 11ஆம் தேதி வக்ரகதியில் பின்னோக்கி நகர தொடங்குறாரு. டிசம்பர் 5ஆம் தேதி மறுபடியும் கடகத்திலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறாரு. மிதுனத்தில் சஞ்சரிக்கிறதும் ரொம்ப வேகமாக நகர்ந்து கடகராசிக்கு போகிறாரு. இந்த மாதிரி குருவின் அமைப்பு மாறிக்கிட்டே இருக்குது. அதை வச்சு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குரு பகவானை நம்ம ஞானக்காரகன், கல்விக்காரகன், செல்வக்காரகன்லாம் அழைக்கிறோம். இந்த குரு பகவான் சனி பகவானை விட ரொம்ப மெதுவாக பயணம் செய்வார். இந்த ஆண்டில் மிதுன ராசியில் 13 மாதங்கள் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. குரு சுபத்துவம் பொருந்தி கிரக குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 11ஆம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே 14ஆம் தேதியும் நடைபெற இருக்குது. இந்த குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் வரைக்கும் இருப்பார். இந்த மே 14ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 10:30 மணி நைட்டு குரு பயிற்சி நடக்க இருக்குது. ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஏறாரு. இந்த குரு பகவான் குருவின் ஸ்தானத்தை பலத்தை விட பார்வை பலம்தான் ரொம்ப வலிமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சுபகிரகமான குரு பயிற்சினால் இந்த புத்தாண்டில் தனிப்பட்ட மற்றும் வேலை தொழில் தொடர்பான வாழ்க்கையில் சிக்கல்கள் சந்திக்க போகிறீங்க. ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்தணும். ஒழுக்கக்கேடான விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துருங்க. செய்யக்கூடிய வேலை தொழில் தொடர்பான விஷயங்களில் முதலீடு செய்யும்போது நிபுணர்களின் ஆலோசனை பெறணும். பெரிய முதலீடுகளை தவிர்த்துருங்க. வேலை மாற்ற நினச்சா புதிய வேலைக்கான ஆணை பெறுறதும் அங்குள்ள சவால்களை என்ன என்பதை ஆராய்ந்து மாற்றுவதும் நல்லது. மகர ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் 3 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதி இப்போது 6ஆம் வீட்டில் போகிறாரு. ஒரு புறம் உங்கள் வேலையில் நல்ல பலன்களை பெற்றுக் கொடுப்பாரு, இன்னொரு புறம் உடல் நலத்தில் பிரச்சனைகளை கொடுப்பாரு. வயிறு மற்றும் அமிலத்தன்மை, அஜீரணம், செரிமான அமைப்பு தொடர்பான கொழுப்பு தொடர்பான பிரச்சனைகள், கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் செலவுகளும் அதிகரிக்கும். இருந்தாலும் அக்டோபரில் குரு 7ஆவது வீட்டுக்குள் நுழைகிறாரு. இது அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க. பொருளாதார வளம் உண்டாகும். உங்கள் மனைவியின் ஆதரவை பெறுவீங்க. திருமண உறவில் முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமையும். உங்கள் மனைவியிட்டிருந்து முழு ஆதரவை பெறுவீங்க. உங்கள் முடிவெடுக்கும் திறனும் வலுவடையும். மேலும் உங்கள் வியாபாரமும் முன்னேறும். உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும். இதுக்கு பின்னாடி டிசம்பர் மாதம் மீண்டும் 6ஆவது வீட்டில் ஒரு வக்ர நிலையில் நுழைகிறாரு. உடல்நல குறைபாடுகளில் கவனமாக இருக்கணும். வியாழன் அன்னைக்கு வாழை மரத்தில் வெல்லம் மற்றும் உளுந்து சேர்த்து வழிபடணும் ஃப்ரெண்ட்ஸ். மகர ராசி என்பவர்கள் அலுவலகத்தில் அனுகூலமாக இருப்பீங்க. மேலிடத்தில் ஆதரவு கிடைக்கும். உடன் இருப்பவங்க தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட வேணாம். அனுபவம் மிக்கவர்கள் ஆலோசனையை கேட்கணும். குடும்பத்தில் குதூகூலம் இடம் பிடிக்கும். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். வாரிசுகளால் பெருமை சேரும். சகோதர உறவுகளில் வீண் சர்ச்சை வேண்டாம். செய்யும் தொழிலில் சீரான வளர்ச்சி ஏற்படும். அயல்நாட்டு வர்த்தகத்தில் அலட்சியம் வேணாம். தரக்கட்டுப்பாட்டில் கவனமாக தேவை. அரசு துறையில் இருந்தீங்கன்னா வளர்ச்சி நிச்சயம். பிறர் செய்யும் தவறுகளை பெரிதுபடுத்த வேணாம். அரசியலில் இருந்தால் ஏற்றம் பெறுவீங்க. மேலிடத்தில் ஆதரவு கிட்டும். பொது இடங்களில் வார்த்தைகளில் நிதானம் அவசியம். மிக மிக முக்கியம், கலைஞர்கள், படைப்புத்துறையினர் கணிசமான வளர்ச்சி பெறுவீங்க. செல்லுமிடத்தின் சட்டத்திட்டங்களை மதிக்கணும். மாணவர்கள் சோம்பலை விரட்டணும். அப்போதான் சாதனை செய்யலாம். வாகனத்தில் வேகம் வேணாம். பயணப்பாதை அந்த மாதிரி புகையில் உணவை தவிருங்க. அடிவயிறு, கழுத்து, முக உறுப்பு உபாதை வரும். பெருமாள் தாயார்
வழிபாடு பெருமைகளை சேர்க்கும். நவகிரகங்களில் புதனை வணங்கணும். வாழ்க்கை பசுமையாகும். மகர ராசி அன்பர்கள் திருவெண்காடு இந்த மாதிரி புதஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. முதுகு தண்டுவடம், கழிவுப்பாதை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கவனமாக இருக்கணும். ஏழரச்சனை முற்றிலும் விலகுது. மன திருப்தி ஏற்படும். சுபவிரயம் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வாங்க. தனம், வாக்கு, குடும்பம் 3 விஷயங்களிலும் அடுத்தடுத்து நன்மைகள் ஏற்படும். வேலை இல்லை, தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, படிப்பில் பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னு புலம்புனீங்கன்னா அந்த காலகட்டம் எல்லாம் மாறும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நற்பலன்களை கொடுப்பாரு. ஆனால் சத்துருக்களை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அண்டை அயலார் வீடு, நட்பு உறவு, எல்லோருடனும் வாக்குவாதத்தை தவிருங்க. கூடா நட்பு கேடு விளைவிக்கும். சட்ட சிக்கல் பிரச்சனைகளை எல்லாம் கொடுக்கும். 3க்கும் 12க்கும் உண்டான குருவானவர் கரெக்டாக 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதனால் வம்பிழுப்பது, தகராறு செய்கிறது, மது அருந்தி வாகனம் ஓட்டுறது, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும். குறிப்பாக அரசுத்துறை, அரசியல்வாதிகள், மீடியா துறை, தொழில்துறை இருந்தீங்கன்னா யாரோ ஒருவருக்காக பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு ஆளாவீங்க. கூட இருப்பவர்களால் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலகட்டம் வருது. ஆனால் சட்ட பிரச்சனைகள், கூடா நட்பில் அதே எச்சரிக்கையாக இருக்கணும். தொழில், உத்தியோகம், சுபகாரியம், முதலீடு, வீடு கட்டுறது, புதுக்கடன் வாங்கிறது, தனத்தை பெருக்கிறது, இதிலெல்லாம் முதலீடு செய்வீங்க. குடும்பம் பெருகும், வாக்கு பெருகும். அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு அமோகமாக முன்னேற்றம் ஏற்படும். தொட்ட காரியங்கள் அனைத்திலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. பணவரவுக்கு பஞ்சமே இல்லை. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம். முயற்சிகள் எடுப்பதற்கான சரியான காலகட்டம். தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வாகனத்தில் கவனமாக போகணும். வண்டியில் பழுது பார்க்கறது, மற்ற எல்லா விஷயங்களுக்கும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறது நல்லது. இரவு நேர பயணத்தில் ரொம்ப கவனமாக நிதானமாக இருக்கிறது நல்லது. மகர ராசி என்பவர்களுக்கு பணியிடத்தில் இணக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகுது. நிதி ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் சீராக மாறுது. அது தவிர மற்ற சக ஊழியர்களுடன் நீங்கள் இணக்கமாக பழகுவீங்க. பணியிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குழு மனப்பான்மை மற்றும் ஒருங்கிணைப்பு எல்லா நேரத்திலும் சிறப்பாக இருக்குது. இதனால் வேலையில் திருப்தி அதிகரிக்குது. உங்களுக்கும் உங்கள் தொழில் கூட்டாளிகளுக்கும் இடையே சின்ன சச்சரவுகள் சந்திக்க போகிறீங்க. இது உங்கள் குடும்ப வாழ்க்கையை சீர்குலைக்காதுன்னு எதிர்பார்க்கலாம். பல்வேறு இடங்களை ஆராயணும். நீடித்த நினைவுகளை உருவாக்கும். இது உங்கள் அனுமதிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுடன் இனிமையான மற்றும் மகிழ்ச்சியான தொடர்புகளை பெறுவீங்க. ஒன்றாக உரையாடல்கள் மற்றும் செயல்பாடுகள் மூலம் நீங்கள் நீடித்த நினைவுகளை உணர்வீங்க. இந்த காலம் முழுவதும் குடும்ப உறவுகள் வலுப்பெறும். அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் உயர்நிலை மாணவர்கள் இந்த நேரத்தில் அனுகூலமான பலன்களை பெற கவனமாக செயல்படணும். பெரிய கடன் வாங்காமல் சிறிய அளவிலான முதலீடுகளை மேற்கொள்வது சரியான பாதையை வகுக்கும். இந்த நேரத்தில் பங்குச்சந்தையை தவிர்த்துருங்க. அது உங்களுடைய நிதி இலக்குகளில் கடுமையான பின்னடைவை ஏற்படுத்தும். உங்கள் தொடைப்பகுதிகளில் சில வலிகள் வருது. அதிக எடை தூக்காதீங்க. நீண்ட பயணங்கள் வேணாம். அது தேவையான்றதை யோசனை பண்ணுங்கள். இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். இது உங்கள் உத்தியோகத்தில் ஒரு பெரிய அளவிலான வளர்ச்சியை வழங்கும். இது எதிர்கால வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை கொண்டு வரும். உங்களுக்கும் உங்கள் சக ஊழியர்களுக்கும் இடையே நல்ல ஒத்துழைப்பு இருக்கும். அவர்களின் ஆதரவான சூழல் உங்களுக்கு முன்னேற்றத்தை அளிக்கும். உங்களை திறம்பட செயல்பட வைக்கும். இந்த ஊக்கமளிக்கும் பணிச்சூழல் நீங்களும் உங்கள் குழுவும் பொதுவான இலக்குகளை ரொம்ப திறமையாக அடைவீங்க. இந்த காரணத்துக்காக உங்கள் பங்களிப்புகள் இந்த நிலையில் உங்களுக்கு பதவி உயர்வுகளை பெறுவதற்கும் உங்கள் ஊதிய உயர்வை பெறுவதற்கும் ஒவ்வொரு நாளும் உங்கள் வேலையில் நீங்கள் எடுக்கும் முயற்சியின் காரணமாக இது போன்ற ஒவ்வொரு நன்மையும் கிடைக்கும். இந்த நேரத்தில் அதன் விளைவாக தொடர்ச்சியாக பல சாதகமாக நீங்கள் வேலைகளை செய்யலாம். உங்கள் வேலையில் மகிழ்ச்சி இருக்கும். உறவுகளை நல்லா பேணணும். வலுவான உறவுகளை உருவாக்குறது உங்கள் வேலை அனுபவத்தை மேம்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் இந்த முக்கியமான கட்டத்தில் நீங்கள் பயனுள்ள பங்களிப்பை செய்வீங்க. உங்கள் வீட்டில் வயது முதிர்ந்த உறவினர்களுடன் நெருக்கமாக மற்றும்
ஆழமான அன்புடன் இணைஞ்சிருப்பீங்க. இதமான மற்றும் மரியாதையான தருணங்கள் உங்களிடையே கடந்து போகும். உரையாடல்கள் எளிதாயிரும். பல ஆண்டுகளாக பிணைப்புகள் இருப்பது போல உணர்வீங்க. அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவதனால மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலை உண்டாகும். இந்த பிணைப்புகள் அன்பு மற்றும் ஆதரவை பெற உதவும். நீங்கள் ஆழ்ந்த அன்பை கொண்டிருக்கும் உங்கள் துணையுடன் சில கடினமான கஷ்டங்களையும் சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் அதிருப்தி அடைஞ்சு அசாதாரணமாக நடந்து கொண்டாலோ கடுமையாக குறை கூற வேணாம். நினைவில் வச்சுக்கிறங்க, தங்களுக்குள்ள சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். அதை மன அழுத்தம்னே சொல்லலாம். உணர்ச்சி பிணைப்புகளில் அது இடையூறு செய்யும். மற்றவங்கள்ட்ட வெளிப்படையாக காட்டாதீங்க. உங்கள் தேவைகளும் உங்கள் துணையின் தேவைகளும் இடையில் சின்ன கருத்து வேறுபாடு வருது. இந்த மாதிரி கருத்து வேறுபாடு வர்றனால உங்களுக்கு புதிய இடங்களுக்கு ஒன்றா போங்க. வாய்ப்புகளை நீங்கள் கண்டறியுங்க. தினசரி வழக்கத்தை விட புதிய இட அனுபவங்கள் உற்சாகமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். ஒவ்வொரு உல்லாச பயணமும் எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு பல பிரச்சனையிலிருந்து தீர்க்க வழிவகுக்கும். குடும்பமாக சில நல்ல நேரங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு வழங்குது. சில தடைகள் தோன்றலாம். புதிய மற்றும் உறுதிப்பாட்டை எதிர்கொள்ளணும். அப்போ தான் புத்துணர்ச்சியுடன் இருக்க முடியும். நிதியை பொறுத்த மட்டிக்கும் சில வருடங்களுக்கு பிறகு ஒரு பெரிய மரமாக வளருது உங்கள் நிதி. இந்த செயல்பாட்டில் பெரிய கடன்களை வாங்க வேணாம். கடன் வாங்கி முதலீடு செய்ய ஆசைப்படாதீங்க. அது உங்கள் கால்களில் அதிக எடையை கட்டிட்டு பந்தயத்தில் ஓடுறது போல் ஆயிரும். அதனால தான் சொன்னேன், கடன் வாங்காதீங்க. கல்வி மாணவர்களாக இருந்தால் சிறந்த மதிப்பெண்களை பெற கொஞ்சம் சிரமம்தான். இந்த காலகட்டத்தில் தேர்வுகள், வீட்டு பாடங்கள் மற்றும் வகுப்பில் பங்கேற்பது தொடர்பான சில அழுத்தங்கள் வருது. இதனால் உங்களுக்கு உண்மையிலேயே கடினமாக உழைக்க வேண்டி வருது. வெளிநாட்டில் படிக்க விரும்பினா விசாவிற்கு விண்ணப்பிச்சிருந்தா இது சரியான நேரம். ஏன்னா அனுமதி அவர்களின் சர்வதேச பயணங்களை மேலும் விரிவுபடுத்தும். அடுத்து கல்வி எல்லைகளை விரிவுபடுத்தும். ஆராய்ச்சி மாணவர்கள் ஆய்வறிக்கை செய்யணும். உங்கள் தொடைகளில் சில அசௌகரியங்கள் ஏற்படுறதுனால நீண்ட பயணங்கள் மேற்கொள்ள வேணாம். ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை கிடையாது. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, வரவேற்பறையில் குதிரை சிலையை வைங்க. சிறிய அளவிலான காமதேனு சிலையை வைங்க. தினமும் 10 முறை ஓம் நமச்சிவாயன்ற மந்திரத்தை உச்சரிங்க. சனிக்கிழமை அன்னைக்கு ஏழை மக்களுக்கு அன்னதானம் செஞ்சாலே போதும். இதுவரை இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன் 2025ஆம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலனை பார்த்தோம். கவனமாக இருக்கணுன்றதையும் பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.